இப்பவே இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னால 1 மணி நேரத்துக்கு முன்னால வந்து செய்தி, KN நேருவோட தம்பி ட்ரூ வேல்யூ ரவிச்சந்திரன் வீட்டு வாசல்ல போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நைட்டோ நாளைக்குள்ளேயோ அவர் வந்து கைதாயிடுவாரு. எங்களுக்கு அந்த 8 சீட்ல ஒருத்தருமே வரலனாலும் பரவாயில்ல, இந்த தடவை திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு பல விசிக நண்பர்கள் பேசுவது காதுல கேக்குது. இப்ப இன்னைக்கு உள்ள பொசிஷன் கேட்டீங்கன்னா திமுகவுக்கு யார் எதிரிகள், என்ன எதிர்ப்பு, திமுக தோற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த வாய்ப்புகளுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கணக்குல குறைந்தபட்ச 125 வந்து அதிமுக மட்டுமே தனியா வாங்கும். தனியா கூட்டணி இல்லாம. கூட்டணி சேர்ந்தா இன்னொரு 15-20 சீட்டு வரலாம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 140 அந்த ரேஞ்ச், 140 to 150 வரலாம். தேசிய பாஜக என்னன்னா இந்த முறை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு. இதுல பாஜக எவ்வளவு பேர் வந்து எம்எல்ஏ ஆகிறாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு முக்கியம் வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் தான். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் உங்கள் அபிமான திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சொல்லுங்க சார். இப்ப தமிழகத்துல இருக்கிற 234 தொகுதிகள்ல 172 தொகுதியில வந்து இரட்டை இலை சின்னம் போட்டியிடுறது. அந்த 172 தொகுதியில திமுகக்கும் அதிமுகக்கும் இடையில 121 தொகுதிகள்ல நேரடியா போட்டி. ஸோ திமுக இல்லாட்டி ஸ்டாலின் அவர் வந்து என்ன வியூகம் அமைச்சிருக்காருன்னா, அந்த என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சிகள் நிற்கிற 62 தொகுதிகளை அவர் மெயினா குறி வைக்கிறதாகவும், அதுல ரொம்ப சுலபமா வின் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவர் கணக்கு போடுறாரு. அவரோட கணக்கு சரியா? நீங்க என்ன எப்படி யோசிக்கலாம்னா, இது அதிமுக கூட்டணி இருக்கிற தொகுதிகள்ல திமுகவுக்கு சுலபமா, இல்லாட்டி திமுகவோட நிக்கிற கூட்டணி தொகுதிகள்ல அதிமுகவுக்கு சுலபமா? இது வந்து இந்த தெனாலிராமன் கதை மாதிரி ஒரு விஷயம் இப்ப தமிழ்நாட்டு அரசியல். அதாவது யாரு யாரு யாரை எதிர்த்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படிங்கிறதுல எல்லாரும் வந்து எதிர்பக்கத்தை எப்படி பலவீனப்படுத்துறது அப்படின்னு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்க பக்கம் மண் சரிஞ்சுக்கிட்டே வருது. நம்ம பெரிய கோபுரத்து மேல நிக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மண் வந்து சரிஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது புரியாம, இது வந்து அது அரசியல்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல தமிழ்நாட்டுல இந்த தடவை கொஞ்சம் அதிகப்படியா நடக்குதுன்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து வெல் செட். அதாவது 62 தொகுதியில வந்து அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜக, பாமக, மற்ற கட்சிகள்லாம் வந்து நிற்கும் போது அங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திமுக கணக்கு போடுது. ஸோ அந்த 62ல ஒரு 50 ஜெயிச்சுட்டா கூட ஒரு பெரிய பேஸ் கிரியேட் ஆயிடும். அந்த பேஸ் கிரியேட் ஆனா அதுக்கப்புறம் 70 வாங்கினா போருமே, 68 வாங்கினா போறோம் அப்படின்னு அவங்க கணக்கு பண்றாங்க. கணக்கு என்னமோ கரெக்ட் தான், வாய்ப்பாடெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா வந்து வாய்ப்பாடு வேற, வாழ்க்கைப்பாடு வேற, வாக்கு வங்கி வேற. அதுல பாத்தீங்கன்னா அது ஏன் வந்து அது அவ்வளவு தூரம் அது வந்து அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, சமீபத்துல வந்திருக்கக்கூடிய நிறைய, அதாவது சி ஓட்டர், டைம்ஸ் நவ், டெமோக்ரஸி, இந்த மாதிரி பிரபலமான இது அவர் ஜேவிசி ஸ்ரீராம்து, இது எல்லாமே வந்து அதிமுக கூட்டணி வந்து அதாவது 150, 170, 180 வரைக்கும் கூட்டணி, அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு. சரி, கருத்து கணிப்புங்கிறது ஆஃப்டர் ஆல் ஒரு கணிப்பு தானே. அது எவ்வளவோ சமயத்துல சரியா இருந்திருக்கு, எவ்வளவோ சமயத்துல சரியா இல்லாம போயிருக்கு. ஒரேடியா ஆப்போசிட்டா கூட நடந்திருக்கு, கொஞ்சம் மிக்சடாவும் நடந்திருக்கு. எங்க வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு பெரிய பலவீனம்னா, அவங்க எப்படி வந்து எதிர்பக்கம் உள்ள கூட்டணிய, அந்த கூட்டணி கட்சிகள் நிக்கிற இடத்துல ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்களோ,
திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் இந்த முறை. எப்பவும் இருக்கிறத விட இந்த முறை வந்து அதிக பலவீனம். இதை நான் வந்து ஏன் எதுக்கு சொல்லணும்னா ஒன்னொன்னு சொல்லிட்டு வரேன். நேத்திக்கு வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் தாவேகா விஜயுடைய கட்சிக்கு வந்து போறதா ஒரு 80-90% வரைக்கும் நான் அந்த பக்கம் நடந்துட்டாங்க. கடைசி நிமிஷத்துல நம்ம துணி காய போட்டிருக்கும் போது இந்த மழை வருதுன்னு ஒண்ணு தடன்னு ஓடி போய் அந்த கிளிப்பை எடுத்துட்டு அந்த துணியை உள்ள எடுத்துட்டு வருவோம், மொட்டை மாடியில காய போட்டுறது. அந்த மாதிரி வந்து ப. சிதம்பரத்தை வந்து அனுப்பிச்சு சோனியா காந்தி அவர்கள் அனுப்பிச்சு திமுகவோட தான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கூட அவரு பிரவீன் சக்கரவர்த்தி முந்தா நேத்து பேசும்போது கூட தாவேகாவோட ஒரு பெரிய அவங்க விருந்தே தரத்துக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா ஒரு திமுகல ஒரு சின்ன தோசை தான் கொடுத்தாங்க. எங்க தலைமை சொன்னதுனால அதை நாங்க எடுத்துட்டோம். அப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே போன தடவை நம்ம பேசும்போதே சொன்னேன், இப்ப என்னதான் வந்து கூட்டணி முடிவானா கூட அந்த களத்துல வந்து அந்த ஒத்துமை வராது, அந்த 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 பரஸ்பர ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் வராது. நீ அங்கதானே போறதா இருந்த அப்படின்னு இவங்களும் திமுகவும், என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஏதாவது கட்டாயமா ஏதோ ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி எங்களை ஒட்டி வச்சிருக்காங்க, இஷ்டம் இல்லைன்னு காங்கிரஸும் நடக்கும் அப்படின்னு நம்ம போன தடவை பேசும்போது பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு கூட வந்து விஜய் சொல்லியிருக்காரு பிரச்சாரத்துல, உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேகாவோட தான் நிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் உண்மையான காங்கிரஸ் அவர் சொல்றது வந்து தொண்டர்கள் அடிமட்டத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள். இப்போ வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டான தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய சைஸுக்கு தலைவர்கள் அதிகம். நம்பர் ஆஃப், அதாவது கூட தமாஷா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸுக்கு தொண்டர்களோட தலைவர்கள் அதிகம்னு கூட கிண்டலா சொல்லுவாங்க. அந்த வகையில செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் இப்படி 1-2-3 பேரை தவிர இப்ப கார்த்தி சிதம்பரத்தை எடுத்தாலே வந்து அவர் வந்து திமுக கூட்டணியை விரும்பாதவர், தாவேகா பக்கம் போகணும்னு நினைச்சவர். அந்த மாதிரி நீங்க வரிசையா சொல்லலாம். இப்ப மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இப்ப கூட முந்தானத்து கூட ஜோதிமணி வந்து கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருக்காங்க. அதாவது திமுகவை மறைமுகமாக சாடி பேசியிருக்காங்க. எல்லாம் விட உங்களுக்கு தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, நேத்து வந்து முந்தானத்து பாண்டிச்சேரியில வந்து இந்த பக்கம் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் பாண்டிச்சேரியில். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சார டைம் முடிஞ்சு போச்சு, 9ஆம் தேதி நாளைக்கு எலெக்ஷன். அதனால வந்து பிரச்சாரம் செய்கிறார். 4 தெரு தள்ளி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் வந்திருக்கிறார் பாண்டிச்சேரியில, அவர் காங்கிரஸுக்காக. அங்க பாண்டிச்சேரியில வந்து ஒரு பெரிய வினோதமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, 5 தொகுதியில வந்து காங்கிரஸ், அதாவது திமுக 16, காங்கிரஸ் 14, இவங்க யாரும் ஒருத்தர் 16 ஒருத்தர் 14ன்னு அவங்க பேசியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 5 தொகுதியில திமுகவுக்காக அலாட் பண்ண இடத்துல காங்கிரஸ் வந்து கூடுதலாக பண்ணியிருக்காங்க, வாபஸும் வாங்கல. அப்ப நிக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு, அந்த 16-14ங்கிற ஃபார்முலாவை தாண்டி 5 இடத்துல எக்ஸ்ட்ராவா நிக்கிறாங்க, வாபஸ் வாங்க மறுத்துட்டாங்க, நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஏதோ ஒரு பாண்டிச்சேரியில ஒரு பர்டிகுலர் தொகுதியில அதாவது விசிக, காங்கிரஸ், சிபிஎம், மார்க்சிஸ்ட் 3 பேருமே ஒரே கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இண்டி கூட்டணின்னு சொல்லக்கூடிய கூட்டணி 3 பேர் நிக்கிறாங்க. இதை தவிர விசிகால இருந்து 3 தொகுதியில வந்து காங்கிரஸ், அதாவது திமுக காங்கிரஸ் நிக்கிற தொகுதியில தனியா அது அவங்க நிக்கிறாங்க. அது கூட வந்து அவர் வந்து முந்தானத்து இந்த இதெல்லாம் காட்டு மன்னார் கோயில்ல விசிகா வந்து அவர் நிக்கிறதா இருந்து, எம்பியை ரிசைன் பண்ணிட்டு வரதா இருந்து, கடைசி நிமிஷத்துல அவர் நிக்காம, அது அவர் நிக்காததுக்கு காரணமே திமுகல வந்து சீட்டையும் கொடுத்துட்டு, உங்களுதுல மொத்தம் 8 கொடுக்குறோம், இந்த 8ல நான் சொல்றேன் 5 பேரை நீங்க நிறுத்தணும்னு திருமாவளவனுக்கு திமுக கட்டளை இருக்கு. அவர் வந்து கட்சி நான் நடத்துறேன்னா இல்ல நீங்க நடத்துறீங்களா, நான் என்ன கட்சி உங்கள்ட்ட அடமானம் வச்சுட்டேன்னா, நீங்க சொல்ற ஆளுக்கு விசிகாவோட ஆட்கள் தான்,
ஆனாலும் திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள். அதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதுல 3 பேருக்கு அவருக்கு கொடுக்கல. திமுக வந்து ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்குன்றதுக்காகவே அவர் கொடுக்கல. எந்தவித உள்நோக்கமும் இல்லைன்னு அது வழக்கம் போல ஒரு டயலாக் விட்டுட்டாரு. இந்த கடைசியில காட்டுமன்னார் கோயில நீங்க நிக்க கூடாதுன்னு 3 அமைச்சர்கள் ஏவாவேலு, அப்புறம் இன்னொரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவங்க நினைக்கிறேன். ஆமா, இவங்கெல்லாம் வந்து அவரை ப்ரெஷர் பண்ணி நிக்க வேணாம்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல சபரீசன் அவர்கள் வந்து அவர் தானே என்ன சொல்றது கிங் மேக்கர், அவர் வந்து கூப்பிட்டு சூப்பர் சீஃப் மினிஸ்டர். ஆமா, சூப்பர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா, அவர் வந்து நீங்க அப்படி இது மீறி வந்து நீங்க நின்னீங்கன்னா எம்எல்ஏக்கு உங்க எந்த தொகுதிக்கும் உங்களுக்கு வந்து செலவுக்கு பணம் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமாச்சே. திமுகவை நம்பி போய் கூட்டணிக்கு போறவங்க, பிரேமலதா அங்கிருந்து 1 மாசத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசிட்டு இப்ப வந்து நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஆண்டாளர் காலேஜில் வர வேண்டிய 200 கோடி ரூபா மாட்டிக்கிச்சு இவங்க கிட்ட. அதை வாங்குறதுக்காகவும் ஃபர்தர் பணத்துக்காகவும் தான் வந்தாங்கன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி வந்து இப்ப திமுகனா தாராளமாக வந்து தேர்தல் செலவுக்காக பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் திமுக பக்கம் ஒட்டக்கூடிய கட்சிகள் ஒட்டுறாங்க. இப்ப அது நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் பயமுறுத்துறதுனால கடைசியில அவர் என்ன பண்ணாரு, சரி இந்த 3 பேரை ஒதுக்கி வச்சாரு. திமுக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுல இருந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னு பார்த்தா கொடுக்கல. சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ் முன்னாள் காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவரா இருந்தார், தலித் தலைவர் இவர் இளைய பெருமாள், அவருடைய மகன் ஜோதிமணி, அவர் காங்கிரஸ்ல சீட்டு கேட்டு பாண்டிச்சேரியில அவருக்கு வந்து சாரி காட்டுமன்னார் கோயில்ல வந்து அவருக்கு கொடுக்கல. ஆமா, அவங்க கட்சியே. இவர் வந்து இப்ப வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு காங்கிரஸ்காரருக்கு விசிகால கொடுத்துட்டாரு. ஏன் அப்படி கொடுத்தாருன்னா, இப்படி கொடுக்கலன்னா திமுகவுடைய ரெக்கமெண்டேஷன்ல 3 பேருக்கு வந்து சொல்லி இவர் கொடுக்காம விட்டுருக்காரு இல்லையா, அவங்கள ஒருத்தரை வந்து கொடுக்கணும்னு ப்ரெஷரைஸ் பண்றாங்க. இது அந்த பக்கம். இதை தாண்டி அங்க பாண்டிச்சேரியில வினோதமான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. 3 இடத்துல நம்ம வந்து அதாவது கூட்டணி தாண்டி நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆட்கள் நிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம விசிக தொண்டர்கள் யாரும் ஓட்டு போட வேண்டாம். ஒரு கட்சியுடைய ஆமா, ஒரு கட்சியோட தலைவர் அது நிக்கிறதுக்கு முன்னால நிக்காம தவிர்த்து இருக்கலாம், பேசி தீர்த்து இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி நின்று வாபஸும் வாங்காம இப்ப வந்து நம்ம ஆட்களுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு இதை சொல்றதுக்கு பதிலா அழகா அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, எப்பா நீங்களாம் கொஞ்சம் ஏதோ ஊட்டி, ஏற்காடு, பெங்களூர்னு எங்கேயாவது அப்படியே ஒரு ஜாலியா ஒரு சுத்தி வருங்க, ஒன்றும் பிரச்சாரத்துக்கு எல்லாம் பண்ணாதீங்க, அமைதியா விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு சத்தம் இல்லாம போயிருக்கும். விசிக தொண்டர்கள் யாரும் அந்த 3க்கும் நம்ம கட்சிக்காரங்களுக்கே ஓட்டு போட வேணாங்கிறது என்ன சூழ்நிலையில சொன்னாலும் அது ரொம்ப அபத்தமாவும் ஒரு நிக்கிறவங்க மனநிலையை யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன போய் அவங்க ஓட்டே கேட்க ஃபேஸ் பண்ணுவான் இல்ல, அவன் ஓட்டு கேட்கல, ஓட்டு கேட்கறான் கேட்கல விட்டுருங்க, அவன் ரோட்ல நடமாட வேணாமா? இனிமேல் அவன் கட்சின்னு சொல்லி அந்த கட்சின்னு சொல்லி தலையை தூக்கி வீசிக்கான்னு தெரியா அதான் நின்னாங்க. அப்புறம் உனக்கு ஓட்டே போட வேணாம்னு தலைவர் சொன்னார். இப்படி வந்ததா? இப்ப நான் எங்க வரேன்னா, ராகுல் காந்தி 4 தெரு தள்ளி, பாண்டிச்சேரிங்கிறதே ஒரு சிறிய பிரதேசம் தானே, பாண்டிச்சேரி நகரம்ங்கிறது காத்தால ஆரம்பிச்சா மத்தியானத்துக்குள்ள சுத்தி வந்துடலாம். அப்படிப்பட்ட இடத்துல 2 பேரும் தனித்தனியா பிரச்சாரம் பண்ணாங்க. எங்கேயுமே அவங்க மீட் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். இதுல நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர் இங்க இருந்து அந்த கேம்புக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிற இடத்துல, ஒரு சாப்பிட்ற இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு ஒரு 15 நிமிஷம் நம்ம பார்த்தாதான் நல்லா இருக்கும். கூட்டணிங்கும் போது அது பார்க்காமே நம்ம போறது சரியா இருக்காது. ராகுல் காந்தி பிடிவாதமாக மறுத்து விட்டாராம். பார்க்க விருப்பம் இல்லை. ஏன்னா பாண்டிச்சேரியில இன்ஃபேக்ட் வந்து அவங்க மீட் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். ஒரு தெரு தாண்டி இன்னொரு தெரு குறுக்க போனாலே எங்கேயாவது ஒரு இடத்துல டப்புன்னு கண்ணில் மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா, பரப்புரை, பரப்பளவு உள்ள இடம். அப்போ ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியில் இஷ்டம் இல்லை. அவருடைய இஷ்டத்தை மீறிதான் சோனியா காந்தி அவர்களுடைய விருப்ப பிரகாரம் சிதம்பரம் போன்றவர்கள் மூலமாக இந்த கூட்டணி ஏற்பட்டிருக்கிறதுன்னு வரும்போது, இங்க நீங்க காங்கிரஸ்காரங்க, இப்ப நீங்க விஜய் சொன்னதையும் நினைச்சு பாருங்க, எப்படி வந்து காங்கிரஸ்காரன் திமுக ஒர்க் பண்ண மாட்டான். சரி ரைட்டு, திமுக காரங்க வந்து காங்கிரஸ்காரங்க ஒர்க் பண்ணிடுவானா? அதுவும் பண்ண மாட்டான்.
ரெசிப்ரோக்கல். இங்க ஒரு பிரச்சனை. விசிகாவோட ஏற்கனவே அந்த பிரச்சனை நம்ம பேசிட்டோம். அவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம யார வைக்கணும்னு சொல்லி அவர் காட்டு மன்னார் கோயில வந்து நிக்கிறேன்னு சொல்லி நிக்க கூடாதுன்னு அவரை விரட்டி பயமுறுத்தி மிரட்டி அப்படி பண்ணும்போது என்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஹார்மோனி என்ன இருக்கும், என்ன மாதிரி ஒத்துழைப்பு இருக்கும். விடுதலை சிறுத்தை இந்த இதுல இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தை வந்து ஏன் முக்கியமா நான் பேசுறேன்னா, அவங்க நிக்கிறது 8 தொகுதியா இருக்கலாம் இந்த தடவை, இல்ல போன தடவை 6 தொகுதி, அதுல 4 ஜெயிச்சாங்க, ரைட்டு. ஆனால் தமிழ்நாட்டுல உள்ள 234 தொகுதியிலயும் வந்து பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் விசிகவுக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கு வாக்கு. ஆமா, மறுக்க முடியாது. பெரும்பான்மை வட மாவட்டங்கள்ல வந்து கணிசமாக இருக்கு ஒரு தொகுதியில. மற்ற தொகுதியை நீங்க தென் மாவட்டத்துல எடுத்துட்டு அங்க வந்து தேவேந்திர குல வேளாளர், அதாவது பல்லர்கள்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, அப்படின்னா கூட அங்கேயே வந்து பறையர்கள் இருக்காங்க. அதாவது திருமாவுக்கு பின்னால இருக்கிற கோர் ஓட் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பறையர்கள் வந்து 234 தொகுதியிலையும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் வந்து இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. காங்கிரஸ் ஆல்ரெடி பேசிட்டோம். கம்யூனிஸ்ட் ஏற்கனவே வந்து 6 இருந்ததை வந்து குறைச்சு அவங்களுக்கு 5 சொல்லிட்டு அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் வீரபாண்டி, அதாவது இடது சிபிஐ, அவர் வந்து தெரியாம போன தடவை அவங்க கிட்ட நன்கொடை வாங்கிட்டோம், 15 கோடி கொடுத்தாங்க இல்லையா, திமுக இருந்து அபிஷியலாவே கொடுத்தாங்க. அபிஷியலா கொடுத்ததே 15. அந்த 15 கோடி வாங்கினமே, அந்த நன்கொடை வந்து வாங்கியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு தினமலர்ல 2 பக்கம் பேட்டி கொடுத்த போது அதுல வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது நாங்க அந்த பணம் வாங்கினதுனால பலவீனம் ஆயிட்டோம், என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைமையில வந்துட்டோங்கிறது வெளிப்படையா சொன்னார். ஆக பாத்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸ், விசிக, இவங்க அந்த 2 கம்யூனிஸ்டும், இவங்க எல்லாருமே ஒரு டிப்ரெஸ்டு மனநிலையில இருக்காங்க. இந்த தேர்தலில் இந்த திமுக கூட்டணியோட எவ்வளவு தூரம் ஒட்டுவாங்க, எவ்வளவு தூரம் களத்துல வந்து பாடுபடுவாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதிமுகலையும் இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு இருக்கு. நான் இல்லவே இல்லைன்னு வந்து நம்ம வந்து 2 பக்கமும் நடுநிலையா பேசணும். பாஜக எதிர்பார்த்த தொகுதிகளை 27 அது ஒத்துக்கிட்டாங்க அவங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 40 கேட்டு 27க்கு வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கோவை கொங்கு பகுதியில அதிகமா 4 சீட்டாவது கேட்டாங்க, அது கொடுக்கல. கொஞ்சம் அதிமுகவுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், அதாவது திமுக போட்டியிடும் தொகுதிகள், அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகள், அந்த மாதிரி தொகுதிகளை வந்து அவங்களுக்கு தள்ளி விட்டாங்க பாஜகவிற்கு. இது ஒரு பாஜகவிற்கு இது பலவீனம், ஏதோ ஒரு வகையில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலவீனம். இது எதுக்காக எடப்பாடியார் கொடுத்திருக்காங்க? புதுக்கோட்டையில எல்லாம் பாஜகவுக்கு பலம் இருக்கா, பலம் வருதா? இல்ல அதான் சொன்னேன். பாஜக கேட்டது வந்து திருப்பரங்குன்றம், கோயில் நகரங்கள், உதாரணமா ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவள்ளூர், இந்த மாதிரி இதெல்லாம் கோயில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலமான கோயில்கள். அங்கெல்லாம் வந்து அந்த பக்தி, ஆன்மீகம், இது சனாதனம், இதை வச்சு பாஜகவுக்கு ஓட்டு விடும். சென்னையில மினிமம் 3 தொகுதி, மயிலாப்பூர், டி நகர், இன்னும் ஏதோ ஒரு தொகுதி, வேளச்சேரி, 3 தொகுதி கேட்டாங்க. மயிலாப்பூர் மட்டும்தான் தமிழிசை கொடுத்துருக்காங்க. கோவையில வானதி சீனிவாசுக்கு வர்ற மாதிரி கோவை வடக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் யாருக்குமே கொடுக்கல. அமர் பிரசாத் ரெட்டி கொடுக்கல. வக்கீல் அஸ்வத்தாமன் நல்ல கேண்டிடேட் அவரு, அதாவது அவர் யாரு, இவர் இந்த குரூப் அந்த குரூப்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தமான கேண்டிடேட் அஸ்வத்தாமன். இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படல. இது வந்து அதிமுக கூட்டணிக்கான பலவீனம். அது வந்து நிச்சயமா அதோடைய இம்பாக்ட் வந்து என்ன ஆகும்னா, பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் வந்து கம்மியாயிடும். அதுல பாமகவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது. அன்புமணியுடைய பாமகல ஏன்னு கேட்டா, அவங்க வந்து வட மாவட்டத்துல எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். அநேகமா அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால வந்துடும். இப்ப நம்ம பேசுறதெல்லாம் வந்து பெரிய கூட்டணி கட்சிகளை பத்தி பேசுறோம், அதாவது ஒரு சைட்லயும். அதை தாண்டி சின்னதா அந்த 1 சீட்டு 2 சீட்டு உள்ளதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து அந்தந்த ஒண்ணு ஜாதி செல்வாக்கு அல்லது பண செல்வாக்கு, அதையும் தாண்டி தனிநபர் செல்வாக்கு, இதை வச்சுதான் வரும். பாரிவேந்தர் ஐஜிஏகே நிக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு. SRM அதிபர் அவர் ஏசி சண்முக நீதி கட்சின்னு நிக்கிறாரு, அவருக்குன்னு அது முதலியார் சமூக வாக்குகள்.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒத்த சீட்டெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, ஜெயிக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. இது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுல முக்கியமா வந்து திமுக சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டணி கட்சியோடுமே அவங்களுக்கு வந்து இந்த தடவை ஏதோ ஒரு பிரச்சனை. காங்கிரஸோட மிகப்பெரிய பிரச்சனை, விசிகாவோட மிகப்பெரிய பிரச்சனை, மார்க்சிஸ்டுகளோடையும் பிரச்சனை. மற்ற கட்சிகள் அவரோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து சின்னது. அதாவது தேமுதிக பத்தி என்ன நினைக்கிறீங்க? 10 சீட் கொடுத்திருக்காங்க. அநேகமா அவங்களுக்கு வந்து அந்த 10ல வந்து முதல் 1 எடுத்துருங்க, பாக்கி என்னவோ அதான் கிடைக்கும். 10ல 1 எடுத்துட்டீங்கன்னா, அத 9 சொல்ல 10ல அந்த 1ங்கிற நம்பர் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க ஒரு சீட்டோ 2 சீட்டோ, ஒரு சீட் அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10ல அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த தடவை என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸி தொகுதியா அமைய போறதுங்கிறீங்க என்டிஏ கூட்டணிக்கு. அததான் சொல்றேன். திமுக வந்து அதிமுகவுடைய பலவீனம் என்னங்கிறதெல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்களே தவிர நம்ம பக்கம் பின்னால என்னங்கிறத திரும்பி பார்க்கவே இல்லை. நம்மளுடைய பலவீனங்கள் என்ன, நம்மளுடைய பலம் எங்க குறைஞ்சிருக்குன்னு. இன்ஃபேக்ட் தேமுதிகவை வந்து இவங்க வந்து அட்மிட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, அதாவது திமுக கூட்டணியில பேசி கூட்டு அது ஏவா வேலுவெல்லாம் வச்சு பேசினாங்க, சபரீசன் இவங்கெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மீடியால இருந்து 2 பேர் வந்து மீடியான்னு சொல்லிட்டு இருக்கிற 2 பேர் வந்து அதுக்கு காரணம். அது யார் இருந்தாங்கன்னு விடுங்க, அது விடுங்க, அவங்களாம் புரோக்கர்கள், அது விட்டுருங்க. தேமுதிக மட்டும் திமுக கூட்டணியில வராம இருந்தால் திமுக கூட்டணி இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையும் பலமும், ஒத்துமையினால பலம் வந்திருக்கும். தேமுதிக உள்ள வந்ததுனாலேயே திமுக கூட்டணி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய சீர்குலைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய பலவீனம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. 2வது சும்மா பேச்சுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக வந்து இவங்களுக்கு அடிமை, அமித்ஷாவுக்கு அடிமை, பாஜக அடிமை. உண்மையிலேயே அடிமையா இருந்ததுன்னா அவங்க கேட்கிற கோயில் நகரங்கள்ல அவ்வளவு சீட்டு கேட்டாங்க, கொங்கு பகுதியில 4 சீட்டு கேட்டாங்க, சென்னையில 3 சீட்டு கேட்டாங்க. எடப்பாடி வந்து அப்படி அடிமைத்தனமாக நடந்து கொண்டிருந்தால் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கணும். எப்போ கொடுக்கலையோ அப்படி இல்லைங்கிறது தெரியுது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸை வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏதாவது கட்டாய கல்யாணம், பொண்ணை கூப்பிட்டு தரதரன்னு கை கால கட்டி கழுத்துல தாலி கட்டின மாதிரிதான் வந்து திமுக கடைசி நிமிஷத்துல பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு காங்கிரஸோட. விசிகாவை ஏறத்தாழ வந்து கட்சி உங்க கையை விட்டு போயிடுங்கிற நிலைமையில தான் அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலுக்கு வரதை பத்தி அவரு அந்த யோசனைக்கே வந்தாரு. அப்புறம் கடைசி நிமிஷத்துல அதையும் மிரட்டி பண்ணிட்டாங்க. என்னதான் நீங்க மிரட்டுறீங்க போறீங்க நீங்க வந்து பண்ணாலும் அந்த கட்சியை கபலீகரம் செய்ய முயன்றீர்கள் என்பது அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு, அதாவது திமுகவிலிருந்து விலை கொடுத்து வாங்கப்பட்ட விசிக நிர்வாகிகள் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேரோ 5 பேரோ இருக்காங்கன்னா அவங்கள விட்டுருங்க, அவங்களுக்கு பின்னால பெரிய வாக்கு வங்கி கிடையாது. நம்ம வந்து அதாவது விசிகவுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் தான் பேசுறோம். திருமாவளவனுடைய பலம் வந்து திருமாவளவனை ஒரு எழுச்சி தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த பறையரின மக்கள், அந்த சமுதாய மக்கள், பட்டியலின சமூகம் வந்து அவர் பேர்ல ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரமா வச்சிருக்காங்க. ஆமா, நீங்கள் அவரை வந்து அவர் அவமானப்படுத்தி ஒரு தர்ம சங்கடப்படுத்தி ஒரு சிக்கலான நிலைமை கொண்டு போகும்போது, இப்ப நான் வந்து விசிகல ஒரு பல மட்டங்கள்லயும் எல்லா கட்சியிலையும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. பேசும்போது அவங்க எல்லாருமே திமுக பேர்ல பயங்கர கடுப்புல இருக்காங்க. எங்களுக்கு அந்த 8 சீட்ல ஒருத்தருமே வரலனாலும் பரவாயில்ல, இந்த தடவை திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு பல விசிக நண்பர்கள் பேசுவது காதுல கேக்குது. இது வந்து நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய பலவீனமா தான் வந்து திமுகவுக்கு அமையும். இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு வாரம் 10 நாள் முன்னாலேயே நான் வேற ஒரு உள்ளூர் யூடியூப்ல சென்னையில பேசியிருந்தேன். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவரை எடுத்துட்டு சாய்குமார் என்கிற IAS அவரை வந்து அநேகமாக தலைமை செயலாளராக நியமனம் செய்வார்கள்னு 13 நாளைக்கு முன்னால நான் ஒரு யூடியூப்ல பேசியிருந்தேன். ஆமா, அது நடந்துச்சு. இன்னைக்கு முருகானந்தத்தை மாத்துனது மட்டும் இல்ல, சாய்குமாரையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் பேசியிருந்தேன். டேவிட் ஆசீர்வாதம் வந்து அவரை கொண்டு லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து நடுவுல அவரை ஒத்துக்கி ஒரு 2 மாசத்துக்கு வேற ஏதோ டம்மியா போட்டிருந்தாங்க.
ஏதோ ஒரு அகாடமி அந்த மாதிரி ஏதோ ஒரு டம்மி போஸ்ட்ல அவரை கொண்டு வந்து அவசரமா வந்து திருப்பி கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில ஏன் போட்டாங்கன்னா 3 தடவை KN நேரு அவரு மீதான எஃப்ஐஆர் ஏன் பண்ணலன்னு சொல்லி இடில இருந்து வந்து ஹைகோர்ட்ல இருந்து ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்டாங்க. 3வது தடவை கேள்வி கேட்டு உயர்நீதிமன்றம் கேட்டதுக்கு அப்புறமும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. KN நேரு மற்றவர்கள் பேர்ல அந்த 1000 கோடி 1030 கோடி ரூபாய் அப்பாயின்மெண்ட் ஊழல், அப்புறம் டிரான்ஸ்பர், அப்புறம் வந்து டெண்டர் 3 தனித்தனி ஊழல் வழக்குகளுக்காக எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும். ஆமா ஆமா. இது ஏன் பண்ணலன்னா அதை பண்ணாம இருக்கிறது அது யாரு பண்ணணும்? லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பண்ணணும். அதுல டேவிட்சன் ஆசீர்வாதத்தை கொண்டு போடும்போது அவர் நம்மாளு அவரு போடாதேன்னா போட மாட்டாரு, சமாளிச்சிருவாரு அப்படின்னு போட்டாங்க. இதை இன்னைக்கு வந்து அவரை எடுத்துட்டு அந்த இடத்துல சந்தீப் மிட்டலை கொண்டு வந்துட்டாங்க. டிஜிபி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர் ஏற்கனவே என்னை விட்டா போறேன்னு அவரு பாவம் திமுக கொண்டு வந்து போட்டாங்களே தவிர கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து ஒரு நேர்மையான எந்த வம்புக்கும் போகாம இந்த தெல்லு முள்ளெல்லாம் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அவரை கொண்டு அங்க போட்டா அவருக்கு வந்து ஏதோ அந்த முள்ளு மேல போட்ட மாதிரி அவர் வந்து என்னை விட்டுருங்க நான் போறேன்னு சொல்லியிருந்தாருன்னு வெளியில தகவல் வந்தது. அவரையும் மாத்துவாங்கன்னு எதிர்பார்த்ததுதான். அவங்க இவங்க சீமா அகர்வால் AK விஸ்வநாதன் முன்னால இருந்தாரு, கமிஷனர் இருந்தாரு, அவருடைய மனைவி. அப்படி இல்லைன்னா சந்தீப் ராய் ராத்தோர் கமிஷனரா இருந்தாரு. 2 பேருக்குள்ள ஒருத்தர். சந்தீப் ராய் ராத்தோர் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா சீமா அகர்வால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எந்த கட்சி சார்பற்று நடுநிலையா நடந்துப்பாங்க. ராத்தோரும் நடந்துப்பாரு. இல்ல ராத்தோருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கமிஷனரா அங்க இருந்ததுனால திமுக என்னெல்லாம் தெல்லுமுள்ளு பண்ணுன்றது அவருக்கு வந்து நல்லா தெரியும். என்னெல்லாம் பண்ணுவாங்க, இவங்களுடைய ஃபார்முலா என்ன, சிலபஸ் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அதனால கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிஜிபி மாத்திட்டாங்க, சீஃப் செக்ரட்டரி மாத்திட்டாங்க. இப்ப அவர் பேர் என்ன, லஞ்ச ஒழிப்பு துறைனா இப்பவே இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னால 1 மணி நேரத்துக்கு முன்னால வந்து செய்தி KN நேருவோட தம்பி ட்ரூ வேல்யூ ரவிச்சந்திரன் வீட்டு வாசல்ல போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு நைட்டோ நாளைக்குள்ளேயோ அவர் வந்து கைதாயிடுவாரு. அப்போ கைதாடுதான் என்ன அர்த்தம்? அந்த எஃப்ஐஆர் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு காலையில இவர் சந்தீப் மிட்டல் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டேவிட்சன் ஆசீர்வாத இடத்துல வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள டேவிட்சன் ஆசீர்வாதத்தை ரிலீவ் பண்ண கன்ஃபர்மேஷன் தேர்தல் ஆணையத்துக்கு வரணும்னு இன்னைக்கு காலையில ஆர்டர். அந்த அளவுக்கு வேகமா வேலை நடக்குது. ஆமா, ரொம்ப வேகமா நடக்குது. அந்த மாதிரி வரும்போது இப்போ மேற்கு வங்காளத்துல கிட்டத்தட்ட 600 அதிகாரிகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து மாத்திருக்கு இந்த தேர்தலுக்காக. இதுல அந்த அளவுக்கு 600 அளவுக்கு இங்க இல்லைன்னா கூட முக்கியமான அதிகாரிகளை மாத்தினாலே அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை தமிழ்நாட்டுல உருவாக்கும். ஏன்னா மேற்கு வங்காளத்துல உள்ள நிலைமை வேற, அங்க பங்களாதேஷி அந்த சட்டவிரோத குடியேறிகள், அது மேற்கு வங்காளத்தோட பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமான பிரச்சனை பொதுவா இந்தியாவுக்கு. அதாவது தேசத்துக்கு எதிரான ஒரு இது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்க. இங்க வந்து அப்படி இல்லை, இது ஊழல் மோசடி, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே இங்க அதிகம், கஞ்சா போதை அப்படின்னு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா 2வது உங்களுக்கு கள நிலவரம் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு உதயநிதி அவர்கள் வந்து அரூர்ல, அப்புறம் இது வேலூர் பக்கத்துல ஒரு இடத்துல இங்கெல்லாம் போகும்போது கூட்டங்கள்ல வந்து 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டா கூட வர்றதுக்கு ஆள் இல்லை. திமுக பரப்புரையில இல்லாத பிரச்சார வண்டி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆமா, அதே மாதிரி கொளத்தூர்ல முதல்வர் வந்து கும்பிட்டுட்டு வேன்ல பிரச்சாரத்துக்காக போறாரு. வழக்கமா 2 பக்கமும் வரிசையா நிப்பாங்களோ நிக்க வைப்பாங்களோ ஏதோ ஒண்ணு வச்சு பூவை போட வைப்பாங்க, ஒரு பெரிய ஆரவாரம் ஒரு இதெல்லாம் இருக்கும். அவர் பாட்டுல போறாரு, யாருமே திரும்பி கூட பார்க்கல. அதாவது ரோட்ல சாதாரண போறவங்க கூட அப்படி பார்த்துட்டு அப்படி நான் வேலையை பார்க்கறேன். அப்போ இது வந்து நிறைய தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர் இந்த தடவை உடம்பு சரியில்லை நிக்கலன்னாரு. அந்த அம்மா கனிமொழி வந்து நான் இந்த தடவை எம்எல்ஏக்கு நிக்கிறேன்னு கேட்டாங்கன்னு அவங்க எங்கேயாவது அதுக்கு, ஏன்னா அவங்க அங்கதானே கேட்பாங்க, ஏற்கனவே தூத்துக்குடியில எம்பியா இருக்கிறதுனால கேட்டாங்க, அங்கதானே கேட்டாங்கன்னு செய்தி. ஆனாலும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லக்கூடாது, முதுகு பக்கம் 2 குச்சி வச்சு குச்சி முட்டு கொடுத்து எப்படியாவது நீ நடக்க முடியலன்னா கூட நடந்தாவது போய் ஓட்டு கேளையா அப்படின்னு சொல்லி அவர் வேன்ல ஏற்றி விட்டு ஓட்டு கேட்க வச்சாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் தூத்துக்குடியில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பா. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னு
இது வந்து பல ஒரு MRK பன்னீர்செல்வத்துக்கு நடந்திருக்கு, பல முக்கிய நிர்வாகிகளுக்கு, அமைச்சர்களுக்கு நடந்திருக்கு. முதல்வருக்கும் அவர் துணை முதல்வருக்குமே வந்து கூட்டம் கூடவில்லை. 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறான். அந்த என்ன சொல்றது, அதிருப்தியும் வெறுப்பும் குறிப்பா பெண்களிடம் அதிகமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு தானே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்திருக்கு. அது வந்து மறுபடியும் கஞ்சா போதை, இந்த இந்த மெட்ஸ், ஹீரோயின் இதோட இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது திருந்தாத மூணா கழகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டா ஜாஃபர் சாதிக்கு அவர் வந்து போதைப் பொருள், அவர் தான் வந்து போதைப் பொருளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வந்து ஒரு மாரத்தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி அதை தொடங்கி வச்சார். அப்ப காவல்துறை தலைவர் அவர் ஷீல்டு சால்வை எல்லாம் போத்தினாங்க. அது அப்போ கடைசியில பார்த்தா அவர் தான் வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வந்து போதை பிறந்து கலத்துறார். அவர் தான் விழிப்புணர்வுக்கு மாரத்தான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு நாடகம், நகை முரண். ஆமா, இது வந்து அப்படி இருக்கிறவரு ஒரு 6 மாசமா என்னமோ ஜெயில இருந்தாரு. அந்த கைதாகி அவரை வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப 2-3 நாளா வந்து அவரோட சம்பந்தப்பட்ட இடத்த 10 இடத்துல வந்து ரெய்டு பண்ணி 900 கோடி ரூபாய் பணம் வந்து தேர்தலுக்காக அவர் மூலமாக பரிவர்த்தனை நடந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடன் வந்து இயக்குனர், டைரக்டர், சினிமா டைரக்டர் அமீர், ஏற்கனவே அவர் வந்து இவரோட பண பரிவர்த்தனை இருந்ததுன்னு சொல்லி அவரும் அந்த வழக்கில் இன்வால்வ் ஆயிருந்தாரு. மறுபடியும் வந்து இந்த ரெய்ட்லயும் வந்து அவர் வீட்டுல போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க. யாரு? அமீர் வீட்லயும். ஏற்கனவே வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட ஒரு 4 படம் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு படத்துக்கு அவர் ஜாஃபர் சாதிக் ஃபைனான்ஸ் பண்ணார். அதனால வந்து கிருத்திகா உதயநிதிக்கு சம்பந்தம் இருக்கு நம்ம சொல்றது வந்து நியாயம் இல்லை. அவங்க இயக்குனர் மட்டும்தான். இருந்தாலும் இப்ப தாவூத் இப்ராஹிம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து எத்தனையோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால பல இந்தி படங்கள் வந்து பாலிவுட்ல வந்து தாவூத் இப்ராஹிம் கண்ட்ரோல்ல தான். ஒண்ணு அவர் ஃபைனான்ஸ் பண்றாரு, அப்படி இல்லைன்னா அந்த நடிகர்கள் நடிகைகள் பெரிய பெரிய ஷாருக் கான், சல்மான் கான், அந்த மாதிரி நிறைய கான்கள் தான் நமக்கு இருக்காங்க. அந்த அந்த நடிகர்கள் நடிகைகள் தான் அவர் சொன்னாதான், அவருடைய ஆட்கள் சொன்னாதான் வந்து பட வாய்ப்பே ஒத்துப்பாங்க. அதே மாதிரி பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து உதாரணமா அப்போ ஒரு 50 கோடின்னு வச்சுக்க, உதாரணமா அந்த 50 கோடியில அவங்க பேசி வாங்கிடுவாங்க. தாவூத் இப்ராஹிமோட ஆட்கள், சோட்டா ராஜன், அந்த ஆட்கள் எல்லாம் யாரோ அவங்க எல்லாம் பேசி வாங்கி அவங்களா பார்த்துதான் கொடுப்பாங்க நடிகருக்கு. அவங்க கமிஷன் 100 கோடி வாங்கினாங்கன்னா 100 கோடியில அவங்க ஏதோ ஒரு 25 கோடி எடுத்துட்டு 30 கோடி எடுத்துட்டு 70 கோடி தான் தருவான், இல்ல 50 கோடி தருவானு ஏதோ ஒரு கணக்கு தான். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப அதெல்லாம் மோடி வரவிட்டு அதெல்லாம் அந்த பாலிவுட்ல இருந்து டோட்டலா அந்த தாவூத் இப்ராஹிம் அந்த குரூப், டி குரூப்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒழித்து விட்டார். ஆனா தமிழ்நாட்டுல அங்க டி குரூப், இங்க வந்து டிஎம்கே குரூப், ரெட் ஜெயண்ட்டை விட்டு வேற யாருமே வந்து எடுக்க முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, தயாரிக்க முடியாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப அமீர் மறுபடியும் சிக்கியிருக்காரு. ஜாஃபர் சாதிக் என்ன நமக்கு ஆச்சரியமான விஷயம்னா, அதிர்ச்சி என்னன்னா, அவர் ஏற்கனவே மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு 6 மாசம் 8 மாசம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் பெயில் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னமும் அவர் 900 கோடி அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்ற அளவுக்கு அவர் பிஸியா இருக்காரு, ஆக்டிவா இருக்காருன்னா இவங்க என்னைக்கு திருந்துவாங்க? இவங்க எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து அடக்கி வாசிக்கலாங்கிற எண்ணம் கூட வரல. அப்படிதான் அது ஒரு இந்த ஜெயிலுக்கு போறதோ அந்த மாதிரி மாட்டிக்கிறதோ வந்து அது ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வு அப்படின்னு. அப்போ இந்த தடவை என்ன வந்து எதிர்பார்க்கலாம்னா, இப்ப அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள் மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். பண நடமாட்டம் வந்து நான் வந்து இதையும் தாண்டி திமுகவால பண நடமாட்டமே பண்ண முடியாம போயிடும்னா நம்பல. ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்னாள் ஒரு தடவை பேசணும், 4 டயர்ல ஆப்ரேட் பண்றாங்க. அமைச்சர்கள், நிர்வாகிகள், அரசியல்வாதிகள் திமுகல அவங்க ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர்ல IAS IPS அதிகாரிகள் கொஞ்சம் பேரு, தேர்ட் டயர்ல வந்து அரசு ஊழியர்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், அங்க இங்க. 4வது இந்த தூய்மை பணியாளர்கள், இந்த வீட்டுல வந்து குப்பை அள்ளிட்டு போறாங்க
இப்ப அவங்க கிட்ட நீங்க வந்து பணத்தை கொடுத்து அமிச்சீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஒரு வீட்லயும் டெலிவரி பண்ண சொல்லி, தேர்தல் ஆணையம் வந்து அவன் கையில ஒரு குப்பை மூட்டை எடுத்துட்டு வருவான். இந்த பிளாஸ்டிக் ஒரு ஒரு வீடா போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவான். இந்த குப்பையை ஒண்ணு கலையிறையா பார்க்க போறான். அதாவது ஏன்னா திமுக தான் வந்து இந்த மாதிரி வித்தியாசமா சிந்திக்கக்கூடிய, வினோதமா சிந்திக்கக்கூடியது, சர்க்காரியா சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணக்கூடியவங்கன்னு ஒரு முக்கியமான திமுக எம்பி அவருடைய மருத்துவமனையில மார்ச்சூரியில பிணவரை அந்த பிணங்களை வைக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 19 கோடி ரூபாய் கேஷ் மூட்டை வச்சிருந்தாங்க, இடி பிடிச்சாங்க. இதெல்லாம் பத்திரிகைகளில் வெளிவந்த வெளிப்படையான தகவல்கள். இந்த அளவுக்கு அதுவும் தமாஷ் என்னன்னா, அவர் வந்து அப்பதான் அதுக்கு முதல் மாசம் 980 கோடி ஃபெரா சிங்கப்பூர்ல கம்பெனி மூலமா வந்து இது பண்ணாங்க. அதாவது சட்டவிரோதமாக பணத்தை ஹவாலா மூலமா அங்க இங்க இருந்து அனுப்பிச்சு அங்க இருந்து கொண்டு வந்து முதலீடு பண்ண மாதிரி பண்ணது. அது சிக்கலுக்காக 980 கோடி அபராதமே. நார்மலா அபராதம் வந்து ஏதோ ஒரு சதவீதம் தான் அபராதம் வரும். அந்த சதவீதமே சின்ன சதவீதமே 1000 கோடி. அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா அவர் மகாபலிபுரத்துல ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு புதுசா திறக்கிறார், பிரம்மாண்டமா. 1000 கோடி அபராதம் கட்டினதுக்கு அப்புறம். அப்படின்னா எவ்வளவு பணம் இருந்தா அது. அதனால அதாவது அவர்கள் வந்து பண நடமாட்டத்தை வந்து முற்றிலுமாக 100% வந்து தேர்தல் ஆணையமோ இல்ல மத்திய அரசோ அதை வந்து ஒடுக்க முடியும், குறைத்து விட முடியும், ஒழித்து விட முடியும்னு நான் நம்பல. ஆனால் கணிசமாக குறைக்க முடியும். இன்னொன்னு இப்பதான் வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் ஒரு கால் ஃபைல் பண்ணி இப்ப KN நேரு அவர் தம்பி அரெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா KN நேரு அரெஸ்ட் ஆவார்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 அமைச்சர்கள் வந்து முக்கியமான அமைச்சர்கள், உதாரணமா செந்தில் பாலாஜி, KN நேரு, இப்படி ஒரு முக்கிய பண்ணும்போது பண நடமாட்டம் வந்து எப்படி அடிபடும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 30-40 தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்சார்ஜ்ல அவங்க இல்லாம வந்து அந்த பண நடமாட்டம் கொஞ்சம் மூச்சு திணறும். பணம் இருக்கும், கொடுக்கணுங்கிறது இருக்கு, அந்த சேனல்ஸ் வந்து பிளாக் ஆயிடும். இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம், மத்திய அரசு இவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்கள். இப்ப உள்ள சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து எது ஆபத்துன்னா, ஒரு மாசம் முன்னால என்னை கேட்டிருந்தீங்கன்னா மக்களுடைய அதிருப்தி, பெண்களுடைய அதிருப்தி, பெண்களுடைய பாதுகாப்பு, கஞ்சா போதை, இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப இன்னைக்கு உள்ள பொசிஷன் கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு யார் எதிரிகள், என்ன எதிர்ப்பு, திமுக தோற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த வாய்ப்புகளுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிணக்கு, வேறு வழி இல்லாமல் வந்து ஒன்னா இருக்கக்கூடிய அந்த அந்த வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடியது. ஏதாவது சொல்லுவாங்க, டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்டு இல்ல, நீங்க 6 மாசம் சேர்ந்து வாழ்ந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க டைவர்ஸ்னா அதே முடிவுல இருந்தா நாங்க டைவர்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னா, இந்த 6 மாசத்துல எவ்வளவு ஒட்டுதலா இருப்பாங்க அந்த கணவனும் மனைவியும். ஒரு உதாரணமா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட இருக்கு, கூட்டணி கட்சிகள் திமுகவோட இருக்கு. இந்த நிலைமையில அதிமுக ஆட்சி வரும் அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா நீங்க நிறைய இப்போ அந்த இதெல்லாம் அந்த ஓட்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 150 170 வருது. குறைந்தபட்சம் 125 சீட்டு அதிமுகவுக்குன்னு சொல்லி வருது. 118 வந்தாலே வந்துட போகுது, அதாவது மெஜாரிட்டி வந்துட போகுது. ஆமா, 140 150 170 180 வரைக்கும் சொல்றாங்க. என்னுடைய ஒரு கணிப்பு, எனக்கும் ஒரு கணிப்பு, நானா என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல அந்த காலத்துல இருந்து பத்திரிகையில இருக்கும்போது போட்டு 90% மேல என்னுடைய கணிப்புகள் வந்து சரியா இருந்திருக்குங்கிறது வரலாறு. திமுக தலைமையில இருந்தும் அதிமுக தலைமையில இருந்து எப்படி இவ்வளவு துல்லியமா நீங்க கணக்கு பண்ணீங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்மளுடைய கணக்கு கரெக்டா இருந்தது. என்னுடைய கணக்குல குறைந்தபட்சம் 125 வந்து அதிமுக மட்டுமே தனியா வாங்கும், தனியா கூட்டணி இல்லாம. கூட்டணி சேர்ந்தா இன்னொரு 15-20 சீட்டு வரலாம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 140 அந்த ரேஞ்ச், 140 to 150 வரலாம். திமுக வரைக்கும் 80 சீட்டும், கூட்டணிகள்லாம் வந்து சேர்ந்து அதே மாதிரி ஒரு 10-15 சீட்டு வரலாம். அப்போ வந்ததுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 90-95 வரலாம். அப்போ
இங்க ஒரு 140, அங்க ஒரு 90னா அவ்வளவுதான். இப்ப நீங்க விஜய் என்ன ஆபார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கணக்குல 2 சீட்டுக்கு மேல விஜய்க்கு வராது. அதாவது வாக்கு வங்கிங்கிற விதத்துல 15% வரைக்கும் வாங்கலாம். 12, 15 இந்த சதவீதம். ஆனால் சீட்டா வரும்போது, அதாவது கண்டிப்பாக திமுகல வந்து எப்படியாவது விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருப்பார். அவங்களுக்கு அது வந்து எடப்பாடியை தோற்கடிக்கணுங்கிறத விட விஜயை தோற்கடிக்கணுங்கிறதுல தீவிரமா இருப்பார்கள். அதற்காக எந்த அளவுக்கும் இறங்கி வேலை செய்வார்கள் திமுக தன்னோட ஃபார்முலால. ரெண்டாவது விஜயுடைய கட்சியிலையும் வந்து எது நடக்க வேண்டுமோ எப்படி நடக்க வேண்டுமோ அது பிரகாரம் ஒன்றும் நடக்கல. அவர் பிரச்சாரத்தை பாதியில கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. அன்னைக்கு மறுபடியும் வந்து பிரச்சாரம் வந்து திருப்பியும் கேட்டதுக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க, அதனால பண்ணலங்கிறாரு. திருநெல்வேலியில இன்னைக்கு கூட போயிட்டு அவரை பின்னாலேயே துரத்திக்கிட்டு போகும்போது 4 ஆக்சிடென்ட். ஆமா, கிட்டத்தட்ட 10 பேர் வந்து விரும்புறேன். இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து தேர்தலுக்குள்ள நுழையிறாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இளைஞர்கள் பர்டிகுலர்லி விஜய் பின்னாடி நோக்கி ஓடி போறத மனசுல வச்சுட்டு சொல்றான்னு புரியுது. இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் பின்னாடி, அரசியல்வாதிகளான நடிகர்கள் பின்னாடி ஓடி நேரத்தை வீண் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாம் படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவர் திடீர்னு சொல்லியிருக்காரு. சோ இது வந்து விஜய்க்கு வந்து பின்னடைவு. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு எடப்பாடி எங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் போறாரோ அங்க வந்து அஜித்தும் அவரும் ஒன்னா இருக்கிற போட்டோவா வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அங்கங்க அஜித்துடைய படங்களை. அஜித் ஒன்னும் அரசியல்ல ஈடுபடல, அவருக்கு ஒன்னும் அபிப்பிராயமும் இருக்கிறதா தெரியல. அவர் அரசியல் வேண்டான்னு ஒதுங்கிதான் இருக்காரு. இருந்தாலும் அஜித் ரசிகர்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இருப்பாங்க. அது எப்பவுமே அந்த அஜித் விஜய்ன்னு அது ஒரு அந்த எதிர்ல அவங்க 2 பேரும் ஒத்து போனா கூட அடிமட்டத்துல இருந்து அந்த ரசிகர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அந்த அஜித் ரசிகர்கள்ங்கிறவங்க இந்த விஜய் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காகவே அதிமுக பக்கம். இதுல வந்து ரஜினி வேற சொல்றாரு. ரஜினி சொல்றாருன்னு, ஏன்னா ரஜினிக்கு இன்னைக்கும் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. நம்ம அதாவது 50க்கு மேற்பட்ட வயது உள்ளவர்கள வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ரஜினியோட ரசிகர்கள். 75 வயசானா 80 வயசானா ரஜினி படத்துக்குன்னா வந்து முதல் நாள் போய் பார்க்கணுன்ற அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட். இப்போ என்ன சொன்னாலும் கூட்டத்துல முன்னால வருவேன், பூ போடுறதுக்காக தொடார்னு தபார்னு காருக்கு முன்னால் 4 பேர் வந்து நிக்கிறான். வண்டி வந்துகிட்டு இருக்கும்போது மூவ்மெண்ட்ல வரும்போது விஜய் வண்டி முன்னால தடார்னு 4 பேர் வந்து பூ கொட்டுறானா. அந்த டிரைவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணல, இல்ல பிரேக் போடலைன்னா ஏதாவது ஒரு விபத்து நிகழும். இன்னைக்கு நெல்லையில விபத்து, அன்னைக்கு பாண்டிச்சேரியில போகும்போது விபத்து. எங்க போனாலும் விபத்துன்னா அந்த விபத்து காரணம் இந்த ஆர்வம்னு சொல்றதை விட ஆர்வ கோளாறு. இவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடுறதுக்காக உள்ள ஆர்வமானா இல்ல. விஜய் முகத்தை ஒரு தடவை ஏதோ திருப்பதியில போய் நம்ம அந்த மாடாஜலபதியை பார்த்து ஜர்கண்டின்னு அந்த 2 செகண்ட் பார்த்துட்டு வந்தா நமக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பக்தர்களுக்கு ஆன்மீகத்துல வந்து இருக்கோ, அந்த மாதிரி விஜய் முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கே தவிர, அது அரசியல்ல வந்து அது எவ்வளவு தூரம். அவரும் வந்து திருப்பி வந்து என்ன மாதிரி நான் வந்து பணத்தை தொடமாட்டேன் இன்னி கூட பேசியிருக்காரு. நான் பணத்தை தொடமாட்டேன், என்கிட்ட அதை தொட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு. யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டுல மூத்த அரசியல்வாதிகள்ல யாருக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிற அரசியல்வாதி யாரு? எந்த கட்சியா இருந்தாலும் நான் எல்லா கட்சிக்கும் பொதுவா சொல்றேன். எல்லாரும் வந்து அதாவது 100 கவுன்சிலர்லாம் 100 கோடி வச்சிருக்கான். சாதாரண மினிஸ்டர் அவர் வந்து 9,000 கோடி வந்து பனிஷ்மெண்டாவே கட்டினாரு. அதான் பாக்கறச்சே விஜய் 1000 கோடி. ஆமா அதான் சொல்றேன். அவர் வந்து அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பணத்தை தொட வேண்டியது இல்லை. இன்னைக்கு உள்ள திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ அந்த மாதிரி கெத்தா நான் வந்து பணத்தை தொட மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறாரு. எந்த அரசியல்வாதியை கேட்டாலும் ஊழல தண்டனை பெற்ற பொன்முடியை கேட்டா கூட நான் நிரபராதி என்றுதான் சொல்ல போறாரு. அப்போ பொன்முடி தண்டனையில இருக்காரு, மேல்முறையீட்டுல இருக்காரு. ஆமா நான் பண்ணேன்னு சொல்ல போறாரா? சசிகலா வந்து ஊழலுக்காக 4 வருடம் சிறைக்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஆமா நான் ஊழல் செய்தேன்னு சொல்ல போறாங்களா? நிரபராதி தான் சொல்லுவாங்க. அதனால விஜய் வந்து
சும்மா தில்லு இருக்கா, கெத்து இருக்கான்னு பேசுறது வந்து அந்த நேரத்துல கைத்தட்டலுக்காக பேசுவது வந்து அது வாக்கு வாக்கு வங்கியாக வருமா அப்படின்னு கேட்டா வராது. சீமான் அவர்கள் நிற்பது கருத்தியல் ரீதியா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து கருத்தியல்ல நம்பர் 1 வந்து லாஜிக்கா பேசுறது, விவரம் புரிஞ்சு பேசுறதுன்னா சீமான் தான். ஆனால் வாக்கு வங்கி கருத்தியலை பொறுத்து அமைவது இல்லையே இன்னைக்கு. அதாவது சீமானுக்கு இப்ப வாய்ப்பு உண்மை அப்படி இருக்கு. நான் அந்த ஒரு கேள்விக்கு வரணும்னு நினைச்சேன். நீங்க அவரை பத்தி மென்ஷன் பண்ணதுனால கேட்கிறேன். சீமானுக்கு இந்த தடவை வாய்ப்பு எப்படி இருக்கு? அதாவது நான் பிளைனா பேசுறேன். சொல்லுங்க. சீமானுடைய நேரடியாக அடிக்கடி தொலைபேசியிலையும் நேரடியாக பேசுறேன். சீமானுக்கு போன தடவை 8% வந்ததுன்றது இந்த தடவை 10-12 வரலாம், இல்ல ஒரு கால 5-6 கூட குறையலாம். அவருடைய கருத்தியல்ல வந்து ஏறக்குறைய 90% வந்து அவருடைய கருத்தியல் வந்து என்ன ஒரு பொதுவான ஒரு, அதாவது நடுநிலையான நேர்மையான அரசியல் வரணும்னு நினைக்கிற என்ன போன்றவர்கள், அந்த மாதிரி நடுநிலைவாதிகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆனா நீங்க மக்களுடைய பார்வையில எப்படி அது வாக்கு வங்கியா வரும்போது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட வந்து அந்த உண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த அவருக்கு திரள் நிதின்னு தேர்தலுக்காக அவர் திரள் நிதி கலெக்ட் பண்றாரு. அதுக்காக குழந்தைகள்லாம் வந்து உண்டியெல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா அந்த பாசிட்டிவான விஷயத்தை வச்சு அவர் வந்து இவ்வளவு சீட்டு வாங்கிடுவாருன்னு, நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவாருங்கிறது முக்கியம். ஆனா ரொம்ப முக்கியம் இல்ல, எவ்வளவு சீட்டு. ஒரு குறைஞ்சபட்சம் இந்த தடவை ஒரு 4 சீட்டாவது அவர் வாங்கினாதான் சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த 4 சீட்டுங்கிறது அடுத்த தடவை, ஏன்னா முன்னாலே கூட நான் சொல்லியிருக்கேன், 4 சீட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது. முதல்ல பாஜக ஆரம்பிச்ச போது பாரதிய ஜனதா சங்கமாக, ஏன்னா நடுவுல ஜனதா கட்சியா இருந்து அப்புறம் அது ஜனசங்கமா இருந்து ஜனதாவோட சேர்ந்து அப்புறம் மறுபடியும் தனியா பிரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியா வந்து முதல்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்த போது 572 சீட்ல 2 தான் வாங்கினாங்க வாஜ்பாய் தலைமையில. 2. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு எங்க 20 மாநிலத்தை ஆள்றாங்க, தேசத்தை ஆள்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாயிட்டாங்க. அப்ப அந்த ரெண்டு வந்து எத்தனை வருஷத்துல ஆச்சு? ஒரு எனக்கு தெரிஞ்சு 70கள்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 50 வருஷத்துல, சுமார் 50 வருஷத்துல ஆச்சு. 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலத்துல இன்னைக்கு ஆட்சி பண்றாங்க? அவங்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் எங்க போனாலும் ராகுல் காந்தி 90 தோல்வி, 100வது தோல்வியை நோக்கி வெற்றிகரமா சென்று கொண்டிருக்கிறார். 100 அப்படின்னு அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து நாளுக்கு நாள் ஃபேட் அவுட் ஆகிட்டே வருது. அதுக்கு இன்னொரு காரணம் இந்த பிராந்திய கட்சிகள் அங்கங்க வந்து ஒரு ஏரியால அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மொழிவாரி மாநிலத்துல பகுதிகளில் வந்துடுறாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இந்த 2 சீட்டு 4 சீட்டுங்கிறது முக்கியமா, அது ஒரு பெரிய விஷயமானு அப்படி எடுத்துக்கூடாது. முதல்ல அந்த என்ட்ரி பாயிண்ட், அந்த 4 சீட்டோ 2 சீட்டோ உள்ள வர்றாங்கல்ல, அதுல இருந்து அதுக்கப்புறம் குரோத் வந்து அரித்மெட்டிக்கா இருக்காது, ப்ரோக்ரஸிவா இருக்கும். அதாவது ஸ்கொயர், நீங்க 2, 4, 6, 8ன்னு இல்லாம 2 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர், அப்புறம் 16 ஸ்கொயருங்கிற மாதிரி ப்ரோக்ரஸிவ் அந்த ஜாமெட்ரிக்கல் இதுல சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து வரும். அப்போ சீமான் இந்த தடவை எப்படியாவது வந்து அவருடைய கட்சியில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 4 பேராவது சட்டமன்றத்துக்கு அவர் உட்பட போனால்தான் அவருக்கு வந்து அரசியலில் எதிர்காலம். 2வது அவரும் பொறுமையா இருக்காரு, இன்னைக்கே நாளைக்கே வந்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய அந்த மாதிரி எல்லாம் ஒரு விளம்பர அரசியல் இல்லாமல் அவர் வந்து பொறுமையா இருக்காரு. ஏன்னா 2031 வரும்போது அநேகமா அது வந்து கட்சிகளுக்கு நடுவுல அடுத்த தலைமுறை தலைவர்கள் வந்துருவாங்க. ஆமா, திமுக உதயநிதி வந்துருவாரு, விஜய் அது வரைக்கும் அரசியல்ல தாக்கு பிடிச்சாருன்னா விஜய் இருப்பாரு. அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துலயும் உதயநிதி, சீமான் வந்து இப்போதைக்கு இந்த தடவை அதே ஒரு 8% 10% வாங்கிட்டாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் சஸ்டெயின் பண்ணிடுவாரு. சோ இந்த அடுத்த தலைமுறைன்னு நம்ம சொல்றது அரசியல்ல அடுத்த தலைமுறை, அந்த மாதிரி வரக்கூடியவங்க. ஆமா, அந்த இதுல வந்து வரக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு உள்ள பொசிஷன்ல பார்த்தா அட்வான்டேஜ் ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. இதுல வந்து திமுக வந்து இதை தாண்டி இந்த அதிருப்தி, இந்த வெறுப்பு, மக்கள் காட்டும் அலட்சியம், முதல்வர் உதயநிதி, அவர் துணை முதல்வர் இவங்க போற இடத்துல கூட கூட்டம் வராம இருக்கிறதெல்லாம் பார்த்தால்
திமுக இந்த முறை வந்து வெற்றி பெறுவது என்பது நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம்னு வழக்கமா எல்லாரும் பேசுறாங்க. விட்டா வைகோ கூட சொல்லுவார் கூட 200 தொகுதி ஜெயிப்போம், நிக்கிறதே 4 தான். அது என்னன்னா திமுகவுக்கு இந்த தடவை மிகப்பெரிய சவால் வந்து யாருன்னு கேட்டா திமுக தான். ஏன்னு கேட்டால் வைகோவை வந்து 4 சீட்டையும் வந்து உதயசூரியனில் நிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வைகோவோட கட்சி கபலீகரம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலோட வைகோ கட்சி வந்து அரசியல் அஸ்தமனம். அதே மாதிரி வாழ்வுரிமை வேல்முருகனை வந்து ஏதோ ஒரு இதுல அவர் வெளியே போயிட்டாரு. வெளியில போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு 1 இயர்ல 1% 2% வந்து எங்கேயோ போய் அவர் போய் எதிர்த்து அவருடைய வேட்பாளர்களை போட்டார்னா, இல்ல வேற யாரையோ அவர் சப்போர்ட் பண்ணார்னா, அங்க வந்து 500 சீட்டு 1000 சீட்ல தான் வந்து வெற்றி பெற்றவருக்கும் அடுத்து வரவருக்கும் உள்ள வித்தியாசம்னா, அந்த 1000 வாக்கு வந்து வாழ்வுரிமை வேல்முருகன், நான் சொல்றது வட மாவட்டங்கள்ல அநேகமாக அவருக்கு அந்த 1000 சீட் வந்து வில் மேக் எ டிஃபரன்ஸ். நீங்க பெரிய ஒரு 20,000 சீட்டு 30,000 சீட்டு ஜெயிக்கிற இடத்துல 1000 ஓட்டுங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்க இப்போ போன தடவை துரைமுருகன் வட மாவட்டத்துல தான் காட்பாடியில் நின்றார், 360 சீட்ல ஜெயிச்சாரு. அந்த மாதிரி இடத்துல 1000 சீட்டு டவுன் ஆச்சுன்னு வச்சுங்க, தேர்தலுடைய ரிசல்ட்டே வந்து மாறக்கூடியது. அந்த மாதிரி ஒரு அதான் திமுகவுடைய இந்த தடவை வந்து பின்னடைவு, அவர்களுடைய பிரச்சனை, சவால் எல்லாமே திமுகவால் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம முதல் தடவை தென்னவன் மீடியாவுக்கு நான் வந்து பேசும்போது அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக வந்து திமுகவுடைய அரசியல் ரீதியான அழிவு, பஸ்மாசுரன் கதையை நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்மளுடைய முதல் இதுல பாத்தீங்கன்னா. பஸ்மா எப்படி மோகினி ரூபம் எடுத்து வந்து பஸ்மாசுரனை தன் தலையில் தானே கையை வைத்துக் கொண்டு பஸ்மமாக்கி சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து செய்தார்களோ, அந்த ஒரு இதுலதான் வந்து திமுக வந்து திமுகவுடைய நாம சொல்றது அரசியல் ரீதியான அழிவு. வேற மாதிரி சொல்லல, நம்ம அரசியல் ரீதியாக அந்த பின்னடைவோ அழிவோ வேற யாராலையும் இல்லை, அவங்களாலதான். அதுக்கு காரணம் இப்போ இந்த தடவை பாருங்க, அந்த கூட்டணி கட்சிகளை எவ்வளவு ஆணவமாக நடத்தினார்கள். விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் மார்க்சிஸ்டுகளா இருக்கட்டும், எல்லாரையும் வாழ்வுரிமை அவரை வந்து வெளியே விட்டதா இருக்கட்டும், தேமுதிகவை தேவையில்லாம கொண்டு தேமுதிகவுக்கு வந்து 0.5% கூட வாக்கு 2021 இல்ல, 0.43%. அதான் விசிகா என்ன கேக்குறாரு, அதே இதுல வந்து 0.99% வாங்கினாரு. அவருடைய 6ல் 4 ஜெயிச்சாரு அவரு விசிக. நீங்க 0.43 கொடுத்தவங்களுக்கு 10 சீட்டு பிளஸ் 1 ராஜ்யசபா கொடுத்தா எனக்கு நீங்க 20 இல்ல கொடுக்கணும், டபுள் வாங்கினேனே, கிட்டத்தட்ட 1%, 1% வாங்கினேனே, ஆனா அதை விட கம்மி பண்ணிருக்கீங்களே, ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கலையே அப்படின்னு இந்த உள்ளுக்குள்ள தேமுதிகவை தேவையில்லாம கொண்டு சொல்லுவாங்க, வேலியில போறதை எடுத்து வேட்டியில விட்டுட்டான்ற மாதிரி. தேமுதிக வந்ததுனால எந்த விதத்திலும் திமுகவுடைய வாக்கு வங்கி அவங்க கணக்கு போறது வந்து வன்னியர்கள் வாக்கு கொஞ்சம், ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் அவர் இருந்தபோது, அவர் ஆக்டிவா இருந்த போது கொஞ்சம் உண்டு. ஆமா, அது தவிர நாயுடு இனத்தவர்களுடைய வாக்கு, தெலுங்கு பேசும் நாயுடு இனத்தவர்கள் வாக்கு. மீசை ராஜேந்திரன் வந்து அவர் தேமுதிகல இருந்து ரிசைன் பண்ணி அதிமுக சேர்ந்திருக்காரு. அவர் ஸ்பெசிபிக்கா அந்த சமூகங்களை குறிப்பிட்டே வந்து காரணமா சொல்றாரு, எல்லா சமூகங்களுக்கும் வந்து தொகுதிகள் வந்து சமமான முகையில பகிர்ந்து அறிவிக்கப்படல அப்படின்னு. இல்ல, அது மட்டும் இல்லாம இவங்க காங்கிரஸ் உடைய ஜோதிமணி பாத்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க, இந்த தடவை வந்து கொங்கு வேளாளர், அதாவது கவுண்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொங்கு வேளாளர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் வந்து காங்கிரஸிலேயே இந்த 27 பேர்ல சரியான முறையில அவங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. ஒரு காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சொல்கிறார். அதுல செல்வ பெருந்தகை வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பெயரை சொல்லி அவர் வந்து 3 to 5 கோடி ஒரு வேட்பாளர்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் பேர்ல ஒரு புகார் போய் அங்க அதுக்கான விசாரணைகள்லாம் நடைபெற்றதாகவும், அதோடைய விளைவுல தான் அவர் வந்து நான் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே என்னை விடுவிக்க சொல்லி நானா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்றாரு. அவர் ஒன்னும் அவரா விடுவிக்க கேட்கல, அநேகமா அங்கிருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சாயம் வெளுத்து போச்சு, தேர்தல் முடிஞ்சவொடனே எல்லாருமே தேர்தல் முறைக்கும் எந்த வித ஒரு மூவ் பண்ணி ஏதாவது அசிங்கமாயிடக்கூடாதுன்றதுனால தேர்தல் முடிஞ்ச உடனே நீயா ராஜினாமா பண்ணிட்டுன்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னு கேள்வி.
அதனால வந்து என்னை விடுவிக்க சொல்லி நானாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே இப்போ என்னன்னா அந்த அத்தனை காங்கிரஸ் மற்ற தலைவர்களை யாரையுமே அரவணைத்துக் கொள்ளாமல் தான் மட்டும் வசூல் பண்ணி தன்னோட ஆட்கள் வரணும் இப்படி எல்லாம் வந்து பண்ணதுனால இது எல்லாமே வந்து எங்க பாதிக்கும்னா செல்வ பெருந்தகை மட்டும் பாதிக்காது. செல்வ பெருந்தகை இப்போ நீங்க எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கொலையானார் இல்லையா, அவருடைய மனைவி பகுஜன் சமாஜ் அவருடைய மனைவி வந்து அதிமுக நிக்கிறாங்க இதுல திருவிக நகர்ல. ஆதரவு ரொம்ப பெருகிறதுன்னு படிச்சேன் தகவல். ஆமா, ஏன்னா அவங்க வந்து கையில குழந்தையோட ஒரு வீடா போய் என் கணவனுடைய கொலைக்கு நீதி கண்ணகி கேட்கிற மாதிரி அந்த ஒரு இதுல அந்த ஒரு பாணியில வந்து போய் கேட்கிறாங்க. உங்களுக்கு பெரிய ஆதரவு. ஆமா, விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் ஆச்சரியமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக அவங்களுக்கு சீட்டு கொடுத்ததை நான் வரவேற்கிறேன், அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனால் வந்து அவர்கள் வந்து பாதுகாப்பு பத்திரமா இருக்கணும். அவங்க யாரு பொற்கொடி போட்டாரு போல இருக்கு போட்டாரு. அப்போ உங்களுக்கு வட சென்னையில வந்து விசிகாவுக்கு வட சென்னையில் வந்து அந்த பட்டியல் சமூகம் கணிசமான வாக்குகள் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் எங்க போடுவாங்க? திமுக தான். அவருடைய இண்டிகேஷன் என்ன அர்த்தம்? திமுக தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீ மாறி அந்த பக்கம் போடுறதுன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, தேர்தலுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல. ஆமா, எல்லாம் என்ன மாற்றம் எல்லாம் வந்து அதான் அதை ஒரு பூடகமாக, அதாவது எங்க டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்க திமுக கூட்டணியிலேயே தான் இருப்போம்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு உதாரணமா நான் கூட சொல்லுவேன், சிவசேனாவும் பிஜேபியும் மகாராஷ்டிரால ஒன்னா நின்னாங்க போன தடவை முன்னால நின்று சட்டசபையில அதாவது 2 பேரும் கூட்டணி வந்து ஜெயிச்சிருச்சு. ஆனா யாரு வந்து கிட்டத்தட்ட பாதி தொகுதிகள் ஏறத்தாழ ஒரு அந்த மாதிரி ஒரு வந்ததுக்கு அப்புறம் யாரு வந்து முதல்வர் வேட்பாளர் போது பட்னாவிஸா உத்தவ் தாக்கரேவான்ற பிரச்சனை தீராதனால திடீர்னு உத்தவ் தாக்கரே 24 மணி நேரத்துல வந்து காங்கிரஸையும் சரத்பவாரையும் கூப்பிட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாரு. முத நாள் வரைக்கும் காங்கிரஸையும் சரத்பவாரையும் தேச துரோகிகள்னு சொல்லிட்டு இருந்த, இந்து துரோகிகள்னு சொல்லிட்டு இருந்த உத்தவ் தாக்கரே 24 மணி நேரத்துல கொள்கையை மாத்திட்டு போனாரு. சரி, அது நடந்ததா? அப்போ அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாமா? ஆனா அமித்ஷா சும்மா விடல. அவர் பக்கத்திலேயே இருந்த ஏக்நாத் ஷிண்டேவை தூக்கின்னு வந்து இவர் தான் உண்மையான சிவசேனான்னு கொண்டு வர அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில உத்தவ் தாக்கரே ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு. இல்ல, நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அரசியல்ல எது வேணாலும் 24 மணி நேரத்துல கூட வந்து மாறலாம். இது வரைக்கும் 10 வருஷமா இருந்தாங்களே, 20 வருஷமா இருந்தாங்களே அப்படிலாம் அரசியல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு காலையில எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பொறுத்து கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், நிலை மாறலாம், ஆதரவு மாறலாம். அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விசிகாவே வந்து ஆச்சரியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, அவரு சேகர் பாபு அவர்கள் வட சென்னை, அவர் கிட்டத்தட்ட வட சென்னை தாதா அப்படின்னு ஒரு காலத்துல தாதாவா இருந்தவர் தான். இப்பவும் வந்து அவர் இந்த தாதா அந்த ஹோதால தான் வருவாரு. கோயில்ல போனாலும் இன்னும் அந்த மிரட்டல் இதுலதான் வருவாரு. சோறு திங்கிறியா அது திங்கிறியான்லாம் அப்படிதான் அவரை பத்தி விமர்சனங்கள்லாம். அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் அவரு மணிமங்கலம், படப்பை, ஸ்ரீபெரும்புதூர் அந்த பகுதியை சேர்ந்தவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால வட சென்னையில அவருக்கு, அதனாலதானே ஆம்ஸ்ட்ராங் அந்த பகுதியில் தானே வந்தது அந்த கொலை வந்தது. ஆமா, இவங்க 2 பேரையும் உளவுத்துறை வந்து வட சென்னைக்குள்ள வர வேண்டாம்னு சொல்றாங்களாம். யார? சேகர் பாபுவையும் செல்வ பெருந்தகையும். அவங்க 2 பேரையும் வர வேண்டாம்னா கிட்டத்தட்ட அவங்கள வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்ற மாதிரி, அவங்க வீட்டுக்கு அவங்க போக வேணாம்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் சொல்லக்கூடிய பேஸ் வந்து வட சென்னை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வட சென்னையில இருக்கிற மக்கள் இவர்கள் இருவருக்கு எதிராகவும் கொதித்து போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி கொதித்து போயிருக்கும் போது வட சென்னையுடைய அந்த ப்ரொஃபைலை பார்க்கும்போது எப்ப வேணா எது வேணாலும் நடக்கலாம். இதுல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அங்க நிக்கிறாங்க. அது ஒரு அப்போ இவங்க ஏதாவது வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குடைய இதற்கு எதிராக ஒரு பரப்புரையோ இல்ல ஒரு ஏதாவது பேச்சோ பேசுறதுக்காக போகும்போது எந்த விதமான ஒரு வன்முறையோ கலவரமோ நடக்கலாம், ஆபத்து நிகழலாம் அப்படின்னு ஒரு சிட்டிங் அமைச்சர் அவரு சேகர் பாபு. சென்னைனாலே சேகர் பாபு, இல்ல தென் சென்னைனா வந்து மா சுப்பிரமணியம்னு ஒரு இது இருக்கு, பிரிச்சு விட்டா மாதிரி ஒரு இருக்கு, அன்ரிட்டன் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு.
செல்வ பெருந்தையும் வந்து அவருக்குன்னு ஒரு ஒரு அந்த அந்த பட்டியல் சமூகத்துல ஒரு பேஸ் இருக்கு. அதை வச்சுட்டு தானே அவரும் தலைவரா இருக்காரு. இப்போ என்னன்னா இப்போ இதெல்லாம் எதிரே ஒரு மாசத்துக்கு முன்னால செல்வ பெருந்தகையும் சேகர் பாபுவையும் வட சென்னையில உள்ள போக வேண்டாம்னு உளவுத்துறை சொல்லுது, சொல்லக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னால யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் வந்து ஒரு நாளுக்கு நாள் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க நாளுக்கு நாள் மாறுது. இப்போ பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ராகுல் வந்து மறுத்துட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து யார் மூலமாகவோ கேட்டுக்கொண்ட பிறகும் மறுத்து விட்டு போய்விட்டாருன்னா இதையே நினைச்சு பாருங்க. இதே ராகுல தான் வந்து 2019 பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முதல்ல வழிமொழிஞ்சதே வந்து ஸ்டாலின் தான் ஒரு பீரியட்ல. வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லிக்கிட்டாங்க எக்ஸ் பதிவுல எல்லாம். ஆமா, அதான் ப்ரோலாம் சொல்லாங்க, அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டாங்க. இப்போ வந்து மீட் பண்ணணும்னா சும்மா ஒரு பேருக்கு வந்து 10 நிமிஷம் உட்காந்து நீங்க சாப்பிட்டீங்களா, உட்காந்தீங்களா, ஏந்தீங்களான்னு ஏதோ ஒண்ணு அவர் இங்கிலீஷ்ல கேட்க, யாரோ ஒருத்தர் வந்து தமிழ்ல அதை மொழிபெயர்க்க ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வெளியில அவர்கள் இருவரும் அரசியல் ஆலோசனை செய்தார்கள் அப்படின்னு மீடியால வந்து சொல்லி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை அவர் விரும்பவில்லை, மறுக்கிறார் என்றால் அந்த கசப்பு, அந்த அந்த வெறுப்புணர்வு, பரஸ்பர வெறுப்புணர்வு, கோபம் வந்து எவ்வளவு இருக்குங்கிறது இது தெரியுது. இது தேர்தல்ல நிச்சயமா எதிரொலிக்கும். பாஜகவை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அவங்களுடைய வேட்பாளர்கள் அந்த தொகுதி செலக்ஷன்ல வந்து எடப்பாடி அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் ஒத்துழைக்கவில்லைன்னு. ஆனா என்னுடைய ஒரு கணிப்புல வந்து தேசிய பாஜக என்னன்னா இந்த முறை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு. இதுல பாஜகல எவ்வளவு பேர் வந்து எம்எல்ஏ ஆகிறாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு முக்கியம் வந்து 2029 பாராளுமன்ற தேர்தல் தான். பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ஒரு கால் அந்த சமயத்தில் நல்ல வெற்றி பெற்றால் அதிமுகவோட சப்போர்ட் கிடைக்குது. இல்ல அதை மீறி ஒரு கால் ஒரு 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 வாதத்திற்காக சொல்றீங்க திமுக ஆட்சி திரும்பி வருதுன்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கணிப்புங்கிறது வேற, நடக்கக்கூடியது எப்படி தெரியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அப்படி வந்தாலும் 14 பேர்ல வந்து இடி கேஸ் இருக்கு. எங்க போயிட்டு போகுது திமுக? மத்திய அரசுடைய தயவை நம்பிதான் இருக்கணும். அதாவது திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதற்காக இருக்கட்டும், இல்ல இந்த அரசியல் ரீதியான காரணங்களுக்காக இருக்கட்டும், மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து வெளியில வேணா கோபேக் மோடின்னு பலூன் விடுவாங்களே தவிர, அது பலூன் விட்டு அடுத்த மாசமே வந்து அவரு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விமான நிலையத்துல பிரதமர் மோடி வருகிறாரும் போது கொடை எடுத்துட்டு போனாரு. அந்த கொடை கருப்பு கொடை எடுத்துட்டு போனா கோச்சுக்கு போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் கூட வந்தவங்க எல்லாரும் வெள்ளை கலர்ல கூட, எங்கேயாவது வெள்ளை கலர்ல கூட பாத்துருக்கீங்களா? அப்ப பாத்திருப்பீங்க. ஏன்னா மத்த கருப்பா இருக்கும், இல்லைன்னா இந்த லேடிஸ் எல்லாம் கலர் கலரா வந்து மல்டி கலர்ல இருக்கும், டபுள் கலர் மல்டி கலர், வெள்ளை கலர் கூட. அப்ப அந்த பயம் இருக்கு. அதாவது நம்ம பகைச்சிக்க முடியாது. ஏன்னா ஏன் மடியில கனம் இருக்கிறதுனால பயம் இருக்கு. அந்த மடியில அவ்வளவு கனம் இருக்கு. நம்ம வந்து முதல் மாசம் 1000 கோடி பெனால்டி கட்டிட்டு அடுத்த மாசம் 7 ஸ்டார் ஹோட்டல் திறக்கிற அளவுக்கு மடியில கனம் இருக்கு இல்லையா? அது வந்து யாரோ ஒரு எம்பியோட இதுன்னு சொன்னா கூட எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து 75% வந்து தலைமை குடும்பத்துடைய பணம், 25% தான் அவர் பேர்ல உள்ள பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமா ரோட்ல போற குழந்தைகிட்ட கேட்டா கூட தமிழ்நாட்டுல வந்து இந்த அரசியலுடைய விவகாரங்கள் தெரியும். இதுதான் இன்றைக்கு உள்ள அரசியல் நிலைமை. இன்னைக்கு இப்போ அவரு KN ரவிச்சந்திரன் வீட்டு வாசலில் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு யாரோ தகவல் கொடுத்தாங்க. அடுத்த இந்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி அடையக்கூடிய தடாலடியான நிகழ்வுகள், சம்பவங்கள் நிறைவேறலாம். அது வந்து திமுக ஆட்சிக்கு, திமுக அரசுக்கு, திமுக நிர்வாகிகளுக்கு, அமைச்சர்களுக்கு எதிரானதாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. ஓகே சார், நன்றி சார். நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீங்க அது போல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு முறை இதே போல ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பில் திருசக்தி சுந்தராமனை மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, வணக்கம், நன்றி, வணக்கம்.